உட்காருங்க. இருங்க 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 இருங்க. ஆ ஓகேவா? காட்டுங்க. நாங்க கை சவுக்கும்ல. யாருக்கு தெரியும்? நீங்க தான் வச்சீங்க. ஒருவேளை உங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா செவக்கலாம், இல்லனா இல்ல. ஐயோ, உண்மையான பாசம் எல்லாம் செவுக்காதா? அப்ப அப்பிட்டு நினைக்கிறேன். ஏ, நீங்க மேல பாசம் வைக்கலையா? பாசம்லாம் கண்டிப்பா இருக்குது, அது இல்லாம எப்படிங்க போவோம்? ஆனா இது வந்து இந்த ரூம்மேட் அப்படின்ற பாசம் இருக்குது. ஆனா அது போதுமே. எப்படி வச்சா என்ன? பாசம் பாசம் தானே. புருஷனா தான் பாசம் வைக்கணும், ஃப்ரெண்டா தான் பாசம் வைக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லையே. ரூம்மேட்டா கூட பாசம் வைக்கலாமே. அப்படியா? ஓ, அப்போ சூப்பருங்க. அப்ப நீங்க வேணா பாருங்களேன், ஒஸ்தியா இருக்கும். ஏன்னா அப்ப பாருங்களேன், அண்ணன் அண்ணி இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் கூட புருஷன் முன்னாட்டியா ஒன்னா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களும் நம்மள மாதிரி ரூம்மேட்ஸ். அப்படியா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா ஒண்ணுங்க, அந்த ரூம்மேட்ஸ் பாஸ்டோட நம்ம ரூம்மேட் பாஸ் இருக்குதுல்ல, அதாங்க சூப்பரு. அப்படியா? நீங்க வேணா பாருங்களேன், நாளை காலில் சக்க செவன் அப்படியே ரத்த கலர்ல சிவக்க போகுது. பார்க்கலாம். பாருங்க பாருங்க. என்னங்க மாமா முடிக்கிறீங்க? இல்ல, எப்போ மருதாணில நல்ல வாசனை வரும், இதுல ஒண்ணுமே வர மாட்டேங்குது. நீங்க என்ன குண்டு மேல குண்டை போட்டு வயிற்றுல புளிய கரைக்கிறீங்க? புளி எல்லாம் கரைக்கல. மேபி இப்ப வர கோனெல்லாம் இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வராது. மருதாணி மரத்துல இருந்து அரைச்சு வச்சாதான் நல்ல வாசனையா இருக்கும். அதை மரத்துல இருந்து பிடிங்க வச்சாலும் சரி, கவர்ல இருந்து எடுத்து வச்சாலும் சரி, அது சவுகணும், நம்ம ஜெயிக்கணும், அவள்தான். பயப்படாதீங்க பாஸ், நம்பிக்கை வைங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். அப்படின்றீங்க? ஓகே, சரி தூங்கலாமா? தூங்கலாம். இன்னைக்கு நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். எதுக்கு? மருதாணி சவைக்கணுங்கிறதுக்காக இவ்ளோ கவனிப்பா? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா லைட்டா அப்படிதான். ஏன்னா நீங்க பெட்ல பார்த்தீங்கன்னா சேஃபா இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கை பட்டு மருதாணி போய் எதுக்கு ரிஸ்கி? எதுக்குங்க? வேண்டாம். போட்டுன்னு வந்துச்சு வச்சுக்கோங்க, அவள்தான், பேக் வாங்கவே கூடாது. ஓகேவா? நீங்க படுங்க. சரி. இதான் ரூம்மேட் பாசம்ன்றது. இருங்க இருங்க இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன், வாங்க. இருங்க இருங்க இருங்க, ஷோமி ஒரு முந்தானி முச்சி. ஓகேவா? நீங்க பரவாயில்ல, இந்த படத்துல படுத்துக்கோங்க, படுங்க. கையில பற்ற போதுங்க, உஷாரி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.